88 பேர் கவர்மெண்ட்டு செலவில் தனி விமானம் எடுத்துக்கிட்டு துபாய்க்கு போய் பிர்ஜ் கலிஃபா டவரை சுற்றி பார்க்குறது, ரஹ்மான் ஸ்டுடியோவுக்கு போய் பார்க்குறது, துபாய் எக்ஸ்போவில் போய் சுற்றி பார்க்குறது, இதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டான்? யார் அப்பா விட்டு துட்டு? மக்கள் வரிப்பணம் ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் கவனமாக செலவு பண்ணணும், புரியுதா? அந்த இறந்து போனாங்களே தூய்மை பணியாளர் வரலட்சுமி, அவங்க கட்டுற வரி போன்றவர்கள், அவர்களை போன்றவர்கள் கட்டும் வரியெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி இந்த இதில் நீங்கள் அரசாங்கம் நடத்துகிறீங்க. அதை எடுத்துக்கிட்டு நீ ஊர் சுற்றி பார்க்க போவீங்களா? நான் கேட்குறேன். வருஷம் என்ன முதலீடு இருக்க போகிறீங்க நீங்கள்? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டது போல் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நீ துபாய்க்கு எதுக்கு போனேன்னு விசாரணைக்கு உத்தரவிட்டு இது மாதிரி கைது செய்யறதுக்கு பல வழக்கு இருக்குது. பட் இங்கே அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்துருவாங்களா? எடுத்தா இதே மாதிரி எடப்பாடி இருப்பார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அதிமுக இதோட தேரவே தராது, இந்த கட்சி அதோட காலி. இதை பாரு அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு, இதோட முடிஞ்சிச்சு கட்சின்னு நினச்சிங்க, எந்திரிச்சு வந்தாரா? அதே மாதிரி திமுக இனிமேல் எந்திரிக்கவே கூடாதுன்னு எடப்பாடி முடிவு பண்ணால்